ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விவிலியமும் குர்ஆனும் ஒரு ஒப்பீட்டு பார்வை. பாகம் 11, அதிகாரம் 2, சூரத்துல் பகரா, பாகம் 10, வசனங்கள் 96 முதல் 106 வரையும் அவை சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம். 96ஆம் வசனமும் யூதர்களை குறை சொல்வதாகவே இருக்கிறது. 97ஆம் வசனம் குர்ஆன் தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்துகிறது என்றும் குர்ஆன் நேரான வழியை அறிவிப்பதாகவும் அதை நம்புகிறவர்களுக்கு நற்செய்தி என்றும் யூதர்களை பார்த்து உங்களில் எவர் ஜிப்ரீலுக்கு எதிரி என்றும் முகமது அவர்களை கேட்க சொல்கிறது. 98ஆம் வசனம் யூதர்களில் எவரேனும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மிகாயிலுக்கும் எதிரியாகி அவர்களை நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிரி என்கிறது. 99ஆம் வசனம் பாவிகளை தவிர மற்றவரும் குர்ஆனை நிராகரிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறது. 100வது வசனம் யூதர்களில் பெரும்பாலோர் குர்ஆனை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறது. 101ஆம் வசனம் அல்லாஹ்வின் தூதர் ஒருவர் வந்து யூதர்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்திய போதிலும் முந்தைய வேதம் வழங்கப்பட்ட அவர்களில் பலர் குர்ஆனை தாங்கள் அறியாதது போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விடுகின்றனர் என்று சொல்கிறது. 102ஆம் வசனம் யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சியை பற்றி அவர்களுக்கு சைத்தான் ஓதி கற்றுக்கொண்டிருந்த சூனியம், மாயமந்திரம் ஆகியவற்றை பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமானோ நிராகரிப்பவராக இருக்கவில்லை. அந்த சைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதர்களுக்கு சூனியத்தையும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்னும் இரு வானவர்களுக்கு இறக்கப்பட்டவற்றையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அவ்விரு வானவர்களோ அவர்களிடம் சூனியத்தை கற்கச் சென்ற மனிதர்களை நோக்கி நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்றால் நீங்கள் நிராகரிப்பவர்களாகி விடுவீர்கள் என்று கூறினார்கள். இதை கற்க விரும்பியவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வழியை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வின் கட்டளையின்றி அதன் மூலம் அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைத்திட முடியாது. அவர்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமல் தீங்கிழைக்க கூடியது எதுவோ அதைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இறை நம்பிக்கைக்கு பதிலாக அச்சூனியத்தை எவன் விலைக்கு வாங்கி கொண்டானோ அவனுக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை. அது நிச்சயமாக மிக கெட்டது. இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் வாசிக்க கேட்ட குர்ஆனில் உள்ள சூரத்துல் பகரா வசனம் 102 உள்ள நிகழ்ச்சியும் விவிலியத்தில், அதாவது தௌராத்தில் அல்லது சபூரில் அல்லது இன்ஜீலில் இல்லாத ஒரு நிகழ்ச்சியாகும். குர்ஆனில் சுலைமான் என்று சொல்லப்படுகிற சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபட்ட நிகழ்ச்சியை விவிலியத்தில் உள்ள அரசர்கள் 1ஆம் நூல் அதிகாரம் 11
வசனங்கள் 1 முதல் 13 வரை உள்ளதை சுருக்கமாக பார்ப்போம். அரசர் சாலமோன் அயல்நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார். பார்வோரின் மகளை மணந்ததுமன்றி மோவாவியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களையும் மணந்தார். வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடம், நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் தம் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கி விடுவார்கள் என்று கூறியிருந்தார். அப்படி கூறியிருந்தும் அயல் நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையல் கொண்டிருந்தார். சாலமோனுக்கு 700 அரசகுல பெண்கள் மனைவியராகவும் 300 பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள். அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பிவிட்டார்கள். சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதரப்பட்டதை செய்தார். சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாவியரின் அருவருப்பான கெமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்க போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விவிலியத்தில் உள்ள அரசர்கள் 1ஆம் நூல் 11ஆம் அதிகாரம் சாலமோன் அரசர் கடவுளை மறுதலித்து வேற்று தெய்வங்களை வழிபட்டார் என்று எழுதியிருக்கும் போது குர்ஆனில் உள்ள சூரத்துல் பகரா 102ஆம் வசனம் சுலைமான் நிராகரிப்பவராக இருக்கவில்லை என்கிறது. ஆக 102ஆம் வசனமும் விவிலியத்திற்கு எதிராக உள்ளது. ஆயினும் குர்ஆனில் பல இடங்களில் முன் வேதங்களை குர்ஆன் உண்மையாக்கி வைக்கிறது என்றும் கூறுகிறது. ஏற்கனவே ஆதாம் பற்றிய வசனங்களும், அதாவது
சூரத்துல் பகரா வசனம் 30 முதல் 38 வரை விவிலியத்திற்கு எதிராக முரண்பட்டதை விவிலியமும் குரானும் பாகம் 4 பார்த்திருக்கிறோம். இப்போது சாலமோன் பற்றிய நிகழ்ச்சியிலும் முரண்படுகிறது. விவிலிய நிகழ்ச்சிக்கு நேர் எதிராக குரானில் எழுதியிருக்கும் போது விவிலியத்தை குரான் உண்மையாக்கி வைக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? விவிலியமும் குரானும் பாகம் 4 சூரத்துல் பகரா பாகம் 3 மறுபடியும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 103ஆம் வசனம். ஆகவே அவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அச்சூழியங்களை விட்டு விலகிக் கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கும் சன்மானம் மிக மேலானதாக இருக்கும் என்கிறது. 102ஆம் வசனம் விவிலியத்தில் இல்லாத ஒரு நிகழ்ச்சி என்று சற்று முன் தெளிவுபடுத்தினேன். ஆயினும் அந்த நிகழ்ச்சி, அதாவது சூரியங்களை விட்டு விலக 103ஆம் வசனம் சொல்கிறது. 104ஆம் வசனம் நபி கூறுவதை முழுமையாக செவிமடுக்க வேண்டும் என்றும் நிராகரிப்பவர்களுக்கு மிக துன்புறுத்தும் வேதனை உண்டு என்கிறது. 105ஆம் வசனம் நம்பிக்கையாளர்களே, வேதத்தை உடையவர்களிலும் இணை வைத்து வணங்குபவர்களிலும் உள்ள இவ்வேதத்தை நிராகரிப்பவர்கள் தங்களிடம் உள்ளதை விட சிறந்த ஒன்று உங்கள் இறைவனால் உங்கள் மீது அருளப்படுவதை விரும்பவே மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு தன் கருணையை சொந்தமாக்கி விடுகிறான் என்கிறது. அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தின் திருவெளிப்பாடு நூல் அதிகாரம் 22 வசனங்கள் 18 மற்றும் 19 சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், இந்த நூலில் உள்ள இறை வாக்குகளை கேட்போர் அனைவரையும் யோவானாகிய நான் எச்சரிப்பது யாதெனில், இந்த இறைவாக்குகளோடு எதையாவது யாரேனும் சேர்த்தால் இந்நூலில் எழுதப்பட்டுள்ள வாதைகள் அவர்களை வந்தடையுமாறு கடவுள் செய்வார். இந்த நூலில் உள்ள இறை வாக்குகளுள் எதையாவது யாரேனும் எடுத்துவிட்டால் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள வாழ்வு தரும் மரத்தினின்றும் திரு நகரினின்றும் அவர்களுக்குரிய பங்கை கடவுள் எடுத்து விடுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. குரானில் உள்ள சூரத்துல் பகரா வசனம் 106 சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், நபியே, ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலும் அல்லது அதை மறக்கடித்தாலும் அதற்கு ஒப்பானதை அல்லது அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக பேராற்றலுடையவன் என்பதை நீர் அறியவில்லையா என்றுள்ளது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஒரு ஒப்பீட்டு பார்வை பாகம் 11 சூரத்துல் பகரா பாகம் 10 இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.